Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Tera Copy வந்து நம்ம PC இன்ஸ்டால் பண்ண போகிறோம். Tera Copy வந்து நம்ம PC இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் காப்பியோட வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காப்பி வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Tera Copy வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் என்னென்ன முக்கியமான புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைல் டெஸ்ட்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Tera Copy இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு ஆப் தான். பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து Tera Copy அப்படின்னு போடுங்க. Tera Copy அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா கோட் செக்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா teracopy.exe இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Tera Copy இன்டர்ஃபேஸ். ஸோ நமக்கு விண்டோஸோட காப்பியோட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு பச்சை கலரில் கிராஃப் மாதிரி போட்டிருக்கும். பட் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Tera Copy நீங்கள் வந்து ஏதாவது ஃபைல் வந்து காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிருக்குன்னு காட்டும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்பீட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு காட்டுது. தென் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம காப்பியிங் டார்கெட்னு இருக்கும். காப்பிங்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து காப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். டார்கெட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட், காப்பி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோட சைஸ் வந்து எவ்வளோ வந்து ஏறிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இருக்குது அந்த மாதிரி வந்து காட்டுது. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து Tera Copyலேருந்து இருக்கும். பட் இந்த விண்டோஸ் காப்பியில் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த Tera Copyயில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட் டு க்யூன்னு இருக்குது. இப்போ Tera Copyயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து காப்பி ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரெண்டாவது ஃபைல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு விண்டோஸ் டிஃபால்ட்டான காப்பியில் என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் நமக்கு வந்து சேர்ந்து காப்பி ஆகும். ரெண்டு ஃபைலும் நமக்கு வந்து ஒரே டைமில் வந்து காப்பி ஆகும். பட் Tera Copyயில் என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த காப்பி வந்து கம்ப்ளீட் ஆகி எப்போ முடியுதோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்து ரெண்டாவது காப்பி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைலில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஃபீச்சர் நமக்கு வந்து Tera Copyலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த விண்டோஸ் காப்பியில் இல்லாத ஒரு ஃபீச்சர் நமக்கு வந்து Tera Copyலேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபைல் வந்து காப்பி பண்ணீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து காட்டும், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு விண்டோஸ் காப்பியில் வந்து காட்டாது. ஸோ நான் வந்து பார்த்து இந்த டைமில் வந்துட்டு இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி காட்டும். இது மூலமாக நம்ம வந்து பார்த்தா கரெக்டாக ஃபைலில் ட்ரான்ஸ்ஃபர் காப்பி பண்ணோமா இல்லை வந்து பார்த்தா யாருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நமக்கு வந்து Tera Copyலேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி வந்து பார்க்கலாம். Tera Copy வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம எப்படி காப்பி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் விண்டோஸ் காப்பியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு டேப் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ், இன்னொன்று வந்து டெஸ்டினேஷன். ஸோ ஒரு இடத்துல நம்ம காப்பி பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து காப்பி பண்ணுறேன், பின்ன பேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்லேருந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த காப்பி பண்ணுற இந்த மெத்தடில் நம்ம வந்து ரெண்டு டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஒரு டெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபோல்டருக்குள்ள நமக்கு வந்து 2000 ஃபைல் இருந்திருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ், ஐகான்ஸ் வந்து வச்சுருக்கோம். இன்னொரு ஃபைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஃபைல் நமக்கு வந்து 4.5 GB கிட்ட இருக்கிற ஃபைல். ஸோ ரெண்டு ஃபைல் நம்ம வந்து காப்பி பண்ணி பார்த்துடலாம். இந்த ஃபோல்டர் நேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்துருக்கும். இதுக்குள்ள நமக்கு வந்து 2000 ஃபைல் இருந்திருக்கு. இதோட சைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 GB கிட்ட வந்துருக்கு. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து Tera Copyலேருந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, Tera Copyயில் காப்பி பண்ணி நம்ம விண்டோஸ் ஃபைல் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெஸ்ட் வந்து எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.2 செகண்டில் நமக்கு வந்து Tera Copy வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அதை ஃபைல் காப்பியர் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு 2.53 செகண்ட். ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகி முடிச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து 3.2 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2.53. இது பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் நமக்கு இந்த விண்டோஸ் காப்பியில் வந்து பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே காப்பி ஆகி முடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒரே ஒரு சிங்கிளான ஃபைல் நமக்கு பிசி சாஃப்ட்வேர் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு 4 டிஜிட்டுக்குள்ள ஃபைல் வந்து இருக்குது. அந்த ஃபைல் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து Tera Copyயில் வந்து காப்பி பண்ணலாம். Tera Copyயில் காப்பி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காப்பி ஆச்சு. ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.16 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டைம் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதே டெஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் காப்பியிலேருந்து பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.58 செகண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம Tera Copy கம்பேர் பண்ணும்போது நம்ம விண்டோஸ் காப்பியிலே நமக்கு வந்து பார்த்து ரொம்ப காப்பி வந்து வேகமாக பண்ணிருச்சு.
ஓகே, ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து காப்பி பண்ணுறதுக்கு நமக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவை கிடையாது. நம்ம விண்டோஸ் காப்பியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து காப்பி பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு எப்போ வந்து டெரா காப்பி வந்து தேவைப்படும் நான் வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் காப்பி வந்து பார்த்து போர் அடிச்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வேணும் அப்படின்னு நீங்கள் டெரா காப்பி செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னு பாருங்கள். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் காப்பி பண்ணீங்க, பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து காட்டும். அதுக்கப்புறம் அந்த புது இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கியூ ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி மேலே ஆகிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டாப் ஆயிரும். இது எப்போ இது கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நெக்ஸ்ட்டு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் வந்து பை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல் போட்டிருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபைலை மட்டும் நம்ம பர்டிகுலர் டெலிட் பண்ணுறதா பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்ம விண்டோஸ் காப்பியிலேருந்து பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டெரா காப்பி வந்து எப்போ இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்து பார்த்தேன், ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கிடைக்கணுமேன்றக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பழசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்து பார்த்தேன் சூப்பர் காப்பியர் அப்படின்னு ஒரு காப்பியர் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச காப்பியர். ஸோ இதே இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான என்னென்ன விண்டோஸ் காப்பி ஹேண்ட்லர்ஸ் இருக்குது நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a good day.